ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேடிஎம் HDFC கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேடிஎம் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பேடிஎம்மில் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 3 விதமான கிரெடிட் கார்டு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் SBI பேங்க் கிரெடிட் கார்டு, அனதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் HDFC கிரெடிட் கார்டு. ஸோ டோட்டலாக இந்த 3 பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மோட கம்பைன் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், சார்ஜஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேடிஎம்மில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 வீடியோஸையும் பாருங்கள். இல்லை வந்துட்டு இந்த 3 கிரெடிட் கார்டுக்கும் வந்து சார்ஜஸ் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த 3ல் எந்த பேங்க் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து கம்பேரிசன் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேடிஎம் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோட ரிவ்யூ போட்டிருக்கோம், அதே மாதிரி பேடிஎம் SBI பேங்கோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடிஎம் HDFC பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆஃபர் என்னென்ன கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 வீடியோஸும் கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் SBI பேங்க் கிரெடிட் கார்டு, பேடிஎம் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள், எது பெட்டராக இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேடிஎம் HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் பேடிஎம் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, இதில் வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ, அதாவது ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த 2 ஃபீமே வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்துட்டு இது வந்து அப்ளிகபிள் ஆகலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பற்றின டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா திருத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே கொடுத்துருக்கிற ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பரை நான் வந்து என்னோட பேடிஎம் அப்ளிகேஷனில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எடுத்துக்குது. நீங்களும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 விதமான ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த 3 தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 3மே ஆல்ரெடி ஃபில்லிங்கில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் டைப். ஸோ நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் கேட்பாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் டீடைலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த 3 டீடைலும் ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிரும். இப்போ அதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த 3 தவிர வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணல. ஸோ இந்த 3 மட்டும் அதுலேயே வந்து ஃபில்லிங்கில் தான் இருக்கும். அதை ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் ஃபில்லிங்கில் இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அக்குபேஷன் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்குபேஷன் டைப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரிட். நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேலரிட், ஸோ அதனால் நான் சேலரிடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேலரிட் அப்படின்னா என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கம்பெனி நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷனில் உங்களோட கம்பெனி நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கீழே சஜஷனில் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குபேஷன் டைப்பை ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், இந்த 2 அட்ரஸையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை வந்து கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் அட்ரஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அன்டிக் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 டைம் வந்து அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு டைம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது 2ஐயும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம், லொக்காலிட்டி, பின்கோடு. இதில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் இல்லை டோர் நம்பரை ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமா, செமிகோலன், டாட் இது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டோர் நம்பர் ஃபில் பண்ணும்போது மட்டும் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டாட் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் இப்போ ஃபில் பண்ணிங்களா அந்த அட்ரஸ் டீட்டெயில் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா கீழே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடலாம். டோட்டலாக இந்த 3 ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு பேங்க்கில் சப்மிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, உங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாம் போட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக வந்துட்டு உங்ககிட்ட வந்து லான்ச் ஃபார்மில் சைன் வாங்க வருவாங்க. அதே மாதிரி வீடியோ கால் மூலமாக ஃபுல் KYC வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகி உங்கள் கைக்கும் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை வாங்கி அடுத்த 90 டேஸ்க்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணாமல் 90 டேஸ் வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகி கைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரினிவல் ஃபீ வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்ம வந்து Paytm HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதில் டோட்டலாக 3 விதமான கிரெடிட் கார்டு இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3ல் வந்து எதில் வந்து ஃபீ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டான வேயாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.